Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 9 pivot animator. We will see the topic application based question. Question B. Shaksham create a new figure using the stick figure builders window and save the file. What will be the extensions of this file? ஸோ கொஷின்ஸ் பி பாருங்கள். சக்ஸம்ன்றவங்க ஒரு நியூ ஃபிகர்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. எந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஃபிகர் பில்டர்ஸ் விண்டோஸை யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஸ்டிக் ஃபிகர்ஸ் பில்டர்ஸ் விண்டோஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபிகர்ஸை அவங்க க்ரியேட் பண்ணும்போது ஸோ ஃபர்தர் ஃபிகர்ஸை சேவ் பண்ணணும். தட் மீன்ஸ் சேவ் த ஃபைல். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபிகர்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணுற அந்த ஃபிகர்ஸை சேவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் ஸோ இந்த சேவ் பண்ணுற இந்த ஃபிகர்ஸ்க்கான எக்ஸ்டென்ஷன் என்ன? ஸோ இதுதான் கொஷின் பி. ஓகே, ஸோ நவ் ஆன்சர். Shakshams create a new figures using the stick figures builder window and save the file. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷாக்ஸம்ஸ் ஒரு ஃபைல்ஸை நியூ ஃபிகர்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த க்ரியேட் பண்ணுற அந்த ஃபிகர் ஆப்ஷன்ஸ் ஸ்டிக் ஃபிகர் பில்டர்ஸ் விண்டோஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் ஸ்டிக் ஃபிகர்ஸ் விண்டோஸில் இந்த எக்ஸாக்டு ஃபிகர்ஸை என்ன பண்ணுறாங்க? சேவ் பண்ணுறாங்க. சேவ் பண்ணுறதுக்கான எக்ஸ்டென்ஷன், த எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் திஸ் ஃபைல் இஸ் .stk, தட் இஸ் ஸ்டிக் ஃபார்மேட் டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டு செக்ஷன்ஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸை அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் ஃபிகர் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு ஃபிகர்ஸை மேக் பண்ணுறாங்க. அதுக்கான எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா .stk, ஸ்டிக் ஃபிகர்ஸை ஷார்ட் ஃபார்மில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா .stk அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் த கொஷின் பிக்கான ஆன்சர். தென் next one, application based question C. Sudhanshu has created an animations in pivot animator. He want to use this animator for web page. In which format should he export the animation? ஸோ பாருங்கள், சுதன்ஷுன்றவங்க ஒரு அனிமேஷன் பிவோட் அனிமேட்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு அனிமேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க க்ரியேட் பண்ணுற அந்த அனிமேஷன்ஸை என்ன பண்ணுறான் அப்படின்னா ஹி வாண்ட் டு யூஸ் த அனிமேட்டர் ஃபார் வெப் பேஜ். ஸோ அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த அனிமேஷன் மூவியை என்ன பண்ணுறாங்கன்னா வெப் பேஜஸில் அப்லோட் பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இன் விச் ஃபார்மேட் ஷுட் ஹீ எக்ஸ்போர்ட் த அனிமேஷன்? ஸோ அந்த எக்ஸாக்டு அனிமேஷன்ஸ் மூவியை என்ன ஃபார்மேட் எக்ஸ்போர்ட் பண்ணால் ஸோ எக்ஸாக்ட்லி இமேஜஸாக அந்த வெப் பேஜஸ்குள்ளார அவன் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்றத தான் கொஷின் சி. ஓகேங்களா? ஸோ நவ் வி டிஸ்கஸ் த ஆன்சர். Sudhanshu has created an animation in pivot animators. ஸோ pivot animators-ஐ யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா சுதன்ஷு ஒரு அனிமேஷன்ஸ் மூவியை க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் he want to use this animation for web page. ஸோ அவன் க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த அனிமேஷன் மூவிஸை வெப் பேஜஸில் அவன் என்ன பண்ண போகிறோம்? யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? he want to use this animation for web pages. okay, then an animations create in pivot animator can be export to a number of format. For example, so many formats வந்து அவைலபிள் இருக்குது in this pivot animators மேக் பண்ணுற அந்த அனிமேஷன்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாக்டு வெப் அனிமேஷன்ஸ் வெப் பேஜஸில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அனிமேஷன்ஸ் எக்ஸ்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். These formats are as animated GIF for web page, as AVI video for adding sound to it or uploading it to YouTube, and as separate image in JPEG, PNG or GIF format. So for example, சுதன்ஸ் மேக் பண்ணுற அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா அவன் மேக் பண்ணியிருக்கிற அந்த இமேஜ் தட் மீன்ஸ் அனிமேஷன்ஸ் மூவியை டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபார்மேட், செகண்ட் ஒன் ஏவிஐ ஃபார்மேட், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜேபேக், பிஎன்ஜி அண்டு ஜிப் ஃபைல் ஃபார்மேட். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸில் எக்ஸாக்டு சுதன்ஸ் யூஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஃபைல் ஃபார்மேட் தட் மீன் வெப் பேஜஸில் அப்லோட் பண்ணுற ஃபைல் ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் ஃபார்மேட் அண்ட் அனிமேட்டட் ஃபார் ஜிப் ஃபார் வெப் பேஜ். ஸோ வெப் பேஜஸில் அப்லோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் ஃபார்மேட். தட் இஸ் கால்ட் கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட்.
ஓகேங்களா. கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட்டாக நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா வெப் பேஜஸ்குள்ளே நம்ம அப்லோட் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா AVI வீடியோ ஃபார் ஆடிங் சவுண்ட். ஸோ எக்ஸாக்ட் வீடியோவோட ஆடியோ சவுண்ட்ஸை ஆட் பண்ணுற நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்லோடிங் த யூடியூப். ஸோ திஸ் டைப்ஸ் ஆஃப் வீடியோ டு அப்லோட் யுவர் யூடியூப் வீடியோ. ஸோ யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒன் டைப்ஸ் ஆஃப் கிராஃபிக்ஸ் அனிமேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன் திஸ் AVI ஃபைல் ஃபார்மேட். த நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட் இமேஜஸ். ஸோ செப்பரேட் இமேஜஸை நீங்கள் வெப் பேஜஸில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் JPEG, PNG ஆர் ஜிப் ஃபார்மேட் ஆப்ஷன்ஸாகவும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை அவன் சேவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன், தட் மீன் எக்ஸ்போர்ட்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு அப்பியர் ஆகும். அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ்க்கான வியூ ஆஃப் ஸ்க்ரீன் இதுதான். Now go to click this file tab and select this export animation. So export animations options click பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா save as prompt appear ஆகும். Now you enter the exact file name and save the types. For example GIF, AVI and separate image of file and click this save option. So save options அவன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் further images சுதான்ஷு என்ன பண்ணலாம். ஸோ எக்ஸாக்ட் அவர் பர்டிகுலர் ஆப்ஷன் பேசிஸில் இருக்கிற வெப் பேஜஸில் அந்த டைப்ஸ் ஆஃப் ஜிப் ஃபைல்ஸாக அப்லோட் பண்ணுறது ஆர் AVI ஃபைல் ஃபார்மேட் அப்லோட் பண்ணுறது, தட் மீன்ஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது. தென் செப்பரேட் இமேஜஸ் ஃபார்மேட்டில் எக்ஸாக்டு இந்த அனிமேஷன்ஸ் மூவியை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் இந்த ஸ்பெசிஃபைட் டைப்ஸ் ஆஃப் சேவ் டைப், தட் மீன் எக்ஸ்போர்ட் அனிமேஷன்ஸ் ஆப்ஷன்ஸில் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி செஷன்ஸில் அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஷின் B அண்ட் Cக்கான ஆன்சர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் செக்ஷன்ஸில் அனதர் ஒன் கிளாஸ் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.